சித்தர்கள் தவம் செய்த மலை, மூலிகைகள் நிறைந்த மலை, முருகன் சித்தராக வந்ததாக நம்பப்படும் மலை. இந்த மருதமலையின் ரகசியம் என்ன? வாங்க பார்க்கலாம். இந்த உலகில் மன அமைதியை தேடி, நோய் தீர்வை நாடி ஒரு மலைக்கு மனிதன் ஏறினால் அங்கே அவன் வாழ்க்கையும் உயரத் தொடங்குகிறது. அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக மலைதான் மருதமலை. கோயமுத்தூர் நகரின் வடமேற்கே அமைந்துள்ள இந்த அழகிய மலை, மருத மரங்கள் அடர்ந்து வளர்ந்ததால் இந்த மலைக்கு மருதமலை என்று பெயர் வந்தது. இது ஒரு சாதாரண மலை அல்ல, சித்தர்கள் தவம் செய்த மலை, மூலிகைகள் நிறைந்த மலை, முருகன் கருணை பொழியும் மலை. தவம் செய்த சித்தர்கள் பழங்காலத்தில் இந்த மலை முழுவதும் அமைதி நிறைந்த தவபூமியாக இருந்தது. பல சித்தர்கள், யோகிகள் இங்கே தவம் செய்தார்கள். அவர்களில் மிகவும் புகழ்பெற்றவர் பாம்பாட்டி சித்தர். பாம்பாட்டி சித்தர் இந்த மலையில் ஆண்டாண்டு காலமாக கடுமையாக தவம் செய்தார். பாம்புகளுடன் பேசும் அற்புத சக்தி அவருக்கு இருந்தது. ஒரு நாள் அவரின் தவம் உச்ச நிலையை அடைந்த போது முருகர் ஒரு முதிய சித்தர் வடிவில் பாம்பாட்டி சித்தருக்கு காட்சியளித்தார். மென்மையான குரலில் முருகன் சொன்னார், சித்தரே, உன் தவம் முழுமையடைந்தது. இனி இந்த மலை என் இருப்பிடமாகும். அந்த நிமிடமே முருகன் தன் அழகிய குமார வடிவத்தில் வேலுடன் காட்சியளித்தார். அதுவே மருதமலையில் முருகன் குடிகொண்ட புனித தருணம். மருதமலை ஒரு மூலிகை மலை. இங்கே வளரும் அரிய மூலிகைகள் இன்றும் ஆயுர்வேத மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுகின்றன. அதனால்தான் மருதமலை முருகனை பக்தர்கள் நோய் தீர்க்கும் முருகன் என்று அழைக்கிறார்கள். இங்கே முருகன் போர்க்கள வீரராக இல்லை, அமைதியான முகம், சாந்தமான பார்வை, கருணை நிறைந்த தோற்றத்தில் முருகப்பெருமான் காட்சியளிக்கிறார். மன அழுத்தம், பயம், வாழ்க்கை குழப்பம் எல்லாவற்றையும் அளிக்கும் அமைதியான முருகப்பெருமான். மருதமலை ஏறிய பிறகு என் நோய் குறைந்தது, மன அமைதி கிடைத்தது, பல வருட தடைகள் ஒரே நாளில் விலகியது. இதெல்லாம் வார்த்தைகள் அல்ல, பக்தர்களின் நேரடி அனுபவங்கள். இன்று மருதமலை கோயமுத்தூரின் காவல் தெய்வம், மாணவர்கள் அதிகம் வழிபடும் கோவில், நோயாளிகள் நம்பிக்கையுடன் நாடும் இடம், அமைதியை தேடும் மனங்களுக்கு மருந்தாக இருக்கும் மலை, வேல் பிடித்த கைகளால் பகையை அளிக்கும் முருகன், கருணை நிறைந்த கண்களால் நோயையும் மனவலியையும் தீர்க்கும் முருகன். அதுவே மருதமலை முருகன். ஓம் சரவணபவ. முருகா அருள்வாய்.